ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பகவான் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள்னால் 12 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது 13வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பகவத்கீதை பார்த்திங்கன்னா மொத்தம் 700 ஸ்லோகங்கள், அது 18 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 அத்தியாயங்களை 3ஆக பிரிப்பாங்க. அதாவது முதல் 1லேருந்து 6வது அத்தியாயம், இந்த முதல் 6 அத்தியாயத்தை வந்து பிரதம ஷட்கம்னும், அடுத்து 7லேருந்து 12வது அத்தியாயத்தை மத்தியம, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய மத்தியம ஷட்கம்னும், கடைசி 6 அத்தியாயங்கள் அதாவது 8லேருந்து 13லேருந்து 18வது அத்தியாயங்களை உத்தர ஷட்கம்னு சொல்கிறது உண்டு. இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை என்னவோ 700 ஸ்லோகங்கள் கொண்டது. ஆனால் இந்த 700 ஸ்லோகத்தையும் சுருக்கி நமக்கு அந்த அர்த்தம் புரிகிற மாதிரி 32 ஸ்லோகங்களில் ஒரு நூல் எழுதி கொடுத்துருக்காரு. ஆளவந்தார்னு ஒரு பெரிய மகான். அந்த ஆளவந்தார்னு பெரிய மகான் எழுதின அந்த நூல் பேர் தான் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகமே ஒரு நல்ல ஒரு தியான ஸ்லோகமாக ஆரம்பித்து, பிறகு இந்த மொத்த கீதையினுடைய சாரம் என்னன்னு ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்லி, அடுத்து இந்த முதல் 6 அத்தியாயங்களில் ஒரு ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்லி, நடு 6 அத்தியாயங்களை ஒரு ஸ்லோகம் மூலமாக, கடைசி 6 அத்தியாயங்களை ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்லி, பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்தை சுருக்க ஸ்லோகமாக ஒரு சுருக்க ஸ்லோகம் மூலமாக சொல்லிட்டு அப்புறம் விட்டு போன அர்த்தங்களெல்லாம் சொல்லி மொத்தம் 32 ஸ்லோகங்களில் பகவத்கீதையே சுருக்கமாக சொல்லியிருக்கார் இந்த ஆளவந்தார்ன்ற மகான். இது நம்மளும் ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகத்தை பார்த்துட்டு தான் வரும். இப்போது இந்த 13வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி 6 அத்தியாயங்களுக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம் எழுதியிருக்காரு, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்மயோகம் ஞான யோகம் செஞ்சு அது மூலமாக ஆத்ம சாட்சா்காரத்தை, அதாவது ஆத்மா உண்மையாக உணரக்கூடிய அந்த நிலை வரும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு முதல் 6 அத்தியாயங்களில். அடுத்து 7லேருந்து 12வது அத்தியாயங்களில் பார்த்திங்கன்னா பக்தி யோகத்தை பற்றியும் பக்தி வளர்கிறதுக்கு உண்டான வழியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து இந்த உத்தர ஷட்கம், அதாவது கடைசி 6 அத்தியாயங்கள் 13லேருந்து 18வது அத்தியாயங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு சுருக்க ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு. என்னன்றதை நாமளும் பார்க்கலாம். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்மதீர் பக்திரித்யாதிஹி பூர்வசேஷோந்தி மோதிதஹ. அதாவது பிரதானன்னா பிரகிருதி இல்லைன்னா அச்சித் தத்துவம், ஜடப்பொருள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. புருஷ அப்படின்னா சித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம், ஆத்மாக்கள். வியக்தனா இந்த அச்சித்தும் சித்தோடு கூடிய இருக்கக்கூடிய இந்த ஸ்தூலமான கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகமானது. சர்வேஸ்வர இதோடு சேர்த்து இது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய பரம்பொருள் பகவானை பற்றியும், கர்ம தீஹி பக்திஹி இத்தியாதிஹி, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஆகியவற்றை பற்றியும், பூர்வசேஷக முன்னாடி 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதனுடைய விவரமும், இல்லை முன்னாடி 12 அத்தியாயங்களில் விட்டு போனதை பற்றியும், அது சரணாகதியை பற்றியும், அந்திமோதிதக இந்த அந்திமமான இந்த கடைசி ஷட்கத்தில் இந்த 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இந்த சுருக்க ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. இப்போது ஆத்மாவை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சித் தத்துவம் அச்சித் தத்துவம் சர்வேஸ்வரன் பரம்பொருள் இந்த உலகத்தை பற்றி இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இதெல்லாம் பற்றி ஏற்கனவே நம்ம முந்தின அத்தியாயங்கள்லாம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனால் முந்தின அத்தியாயங்கள்லாம் நமக்கு சொல்லும்போது ஒரு அறிமுக நிலையில் பகவான் சொல்லியிருப்பார். அதையும் தவிர இதில் பார்த்திங்கன்னா பூர்வசேஷக, அதாவது 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயமாக இருந்தாலும் அதனுடைய விரிவும், சொல்லப்படாத விட்டு போன விஷயங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த கடைசி 6 அத்தியாயத்தினுடைய என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது இந்த சுருக்கம் ஸ்லோகம் சொல்லுது. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.